ஓடி விளையாடு ஓய்ந்திருக்கலாகாது. அதுக்கு தான் சூப்பர் சரவணா ஸ்டோர்ஸ்ல சம்மருக்கு ஆடைகள் வாங்கும் போது அவுட்டோர் கேம்ஸ் ஃப்ரீ. சூப்பர் சரவணா ஸ்டோர்ஸ் சம்மர் கோடையை கொண்டாடலாம். மறுபடியும் ஒரு போர் பதட்டம் ஈரானுக்கும் அமெரிக்காவுக்கும் இஸ்ரேலுக்கும் இடையே. எந்த நேரம் வேண்டுமானாலும் அமெரிக்கா தாக்குதல் நடத்தும் அப்படிங்கிறத எதிர்பார்த்தே ஈரான் இருக்கிறது. இந்த நேரத்தில் சீனாவிட்டமிருந்து உதவிகள், ஆயுதம் இறக்கக்கூடிய வேலைகள் நடக்குமா? ஏதாவது நடந்துட்டு இருக்கு. கடந்த ஒரு 2 நாட்கள்ல பல செய்திகள் என்ன சொல்றாங்க அப்படின்னா, ஒரு பக்கம் ஈரானே அபிஷியலா ஒரு செய்தி சொல்லுது, போர் திரும்ப வர்றதுக்கான வாய்ப்பு இருக்கிற மாதிரி சொல்றாங்க. இப்படி ஒரு போர் வரும் அப்படிங்கிறது ஈரானுக்கு தெரியும். ஏன்னா அமெரிக்காவை பொறுத்த வரைக்கும் ஒரு காலத்துல இது நேர்மையா இருக்காது. அவங்க என்ன பண்ணுவாங்க, நான் போர் நிறுத்தங்கிற பேர்ல நிறுத்திட்டு ஆயுதங்களை திரட்டுறதுக்கான வேலையை தான் அவங்க பண்ணுவாங்க. ஸோ அதை பார்த்துட்டு நான் சும்மா உட்காந்துருக்க முடியாது, என் நாட்டை நான் காப்பாற்றி ஆகணும். ஸோ அப்போ எனக்கு ஆயுதம் வேணும் அப்படிங்கிறதுனால ஈரானும் வெளிப்படையாக அமெரிக்காட்டிருந்து எப்படி இஸ்ரேல் ஆயுதங்களை வாங்குறாங்களோ அதே போல சீனாவிட்டிருந்து இவங்க ஆயுதங்களை வாங்குறாங்க. இது ஆயுதங்கள் வாங்குறதுல ரொம்ப முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, அவங்க பேலஸ்டிக் மிசைல் அவங்க தயாரிக்கிறாங்க. அது எங்க தயாரிக்கிறாங்க, எப்படி தயாரிக்கிறாங்க நம்ம யாருனாலையும் சொல்லவே முடியாது. ஏன்னா அவங்கள்ட்ட அண்டர் கிரவுண்ட்ல சில நகரங்கள் வச்சிருக்கிறாங்க. இப்போ இவங்களுடைய ஆயுதம் வாங்கக்கூடிய தன்மை என்னவா இருக்கு அப்படின்னா, இவங்க எக்ஸ்பெக்ட் பண்ணக்கூடிய விஷயம் கார்கு தீவுல திரும்பவும் இறங்குறதுக்கான வாய்ப்பு இருக்கு. ஏன்னா கார்கு தீவில் நாங்க இறங்குவோம் அப்படின்னு ட்ரம்ப் சொல்லியிருக்காரு. இப்ப அது குறித்து எந்த பேச்சுமே இல்லை, அமைதியா இருக்கு. திடீர்னு கார்கு தீவுல இறங்குறதுக்கு வாய்ப்பு இருக்கு. இல்லைன்னா ஈரானினுடைய முக்கியமான 3 அல்லது 4 துறைமுகங்கள் இருக்கு, அந்த துறைமுகத்துல இறங்குறதுக்காக ஒரு பிளான் இருக்கிறதா சொல்றாங்க. ஸோ அப்போ இதுல ஒரு லேண்ட் ஆபரேஷன்ஸுக்கு அமெரிக்கா ரெடி ஆகிட்டு தான் இருக்கு. அதுக்காக தான் அவங்களுடைய ஆயுதங்களையும் அவங்களுடைய ஃபோர்ஸையும் ஒரு இடத்துல பொசிஷனிங் பண்ணிட்டே இருக்காங்க ஈரானை சுற்றி. ஸோ இதனால இப்படி ஒரு ஆபரேஷன்ஸ் நடக்குது, லேண்ட் ஆபரேஷன்ஸ் நடக்குது அப்படின்னா என்ன ஆயுதத்தை அமெரிக்கா பயன்படுத்தும், அதை எதை வச்சு அடிச்சா சரியா இருக்கும் அப்படிங்கிறதுனால அவங்க பார்த்தீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட ஒரு 1000க்கும் அதிகமான முதல் கட்டமாக ஒரு இந்த மேன்பேட்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த ஷோல்டர்ல தூக்கி அடிக்கக்கூடிய அந்த மிசைல்ஸ், இந்த ராக்கெட் லான்ச்சர், சின்ன ஏவுகணைகள். ஆமா, சின்ன ஏவுகணைகள். இப்போ அது பார்த்தீங்கன்னா அதை ஒரு 5 கிலோமீட்டர், ஆமா 5 கிலோமீட்டர் வரைக்கும் தூரத்துக்கு. இப்போ ஒரு ஹெலிகாப்டர் பிளாக் ஹாக் வருதுன்னு வச்சுங்களேன், அது ஒரு கார்கு தீவு கீழே இறங்குது அப்படின்னா அது 5 கிலோமீட்டர்ல இருந்து இறங்க முடியாது. அது கண்டிப்பாக ஒரு கிலோமீட்டர், மேக்சிமம் 1 கிலோமீட்டர் கீழே தான் இறங்கும். 1 கிலோமீட்டர் கூட கிடையாது, அதுக்குள்ளதான் அது இறங்கி ஆகணும். ஏன்னா அப்பதான் அவங்களை குதிப்பாங்க, இறங்க முடியும். அப்படி அது இறங்கினாலே வெடிச்சிரும். ஏன்னா அது 4 கிலோமீட்டர்ல இருந்து கீழே வர இவங்க பிளாக் அடிச்சிருவாங்க. இப்ப இது ரொம்ப ஈஸியா அவங்க செஞ்சிருவாங்க. ஏற்கனவே இவங்க கார்கு தீவுல இறங்காததுக்கு காரணம் தான், லேண்ட் ஆபரேஷன்ஸ் பண்ணாம போனதுக்கு காரணம்னா ஈரான் ஒரு வெளிப்படையான ஒரு எச்சரிக்கை கொடுத்தாங்க. ஈரானுடைய IRGC ஸ்போக்ஸ் பர்சன் சொன்னாரு, உங்கள் பிள்ளைகள் நரகத்துக்கு போவாங்க. ஆமா ஆமா, அது ரொம்ப கவனமான ஒரு ஸ்டேட்மெண்ட் அது. ஆமா ஆமா, நீங்க சவப்பெட்டிகளை கொண்டு வாங்க அப்படின்னு சொல்லி. ஆமா, ஆக்சுவலி அவங்க அமெரிக்க மக்களுக்கு சொல்றாங்க, இவனுங்களை நம்பி உங்க பிள்ளைகளுக்கு அனுப்பிச்சிடாதீங்க, நாங்க அடிச்சு எல்லாத்தையும் பணமா தான் அனுப்புவோம் அப்படிங்கிறாங்க. அதுக்கு காரணமே என்னன்னா, இது மாதிரியான மேன்பேட்ஸை வச்சு ஃபோர்ஸ் கீழே இறங்க அடிக்கிறதான். ரெண்டாவது நமக்கு ஒரு முக்கியமான விஷயம் என்னன்னா, நம்ம ஏற்கனவே பேசினது தான், அமெரிக்காவினுடைய வான்படைக்கு ஏற்பட்ட சேதங்கள் இருக்கு பாத்தீங்களா, அந்த சேதங்கள் இது மாதிரியான மேன்பேட்ஸ்ல நிறைய ஏற்படுத்தப்பட்ட சேதங்கள். அதுலயும் குறிப்பாக எப்படியாவது இந்த இஸ்பகான் இருக்கக்கூடிய யுரேனியத்தை எடுக்க முயற்சி பண்ணும்போது கிட்டத்தட்ட ஒரே இரவுல 5 விமானங்கள் F-35ல இருந்து பல முக்கியமான F-15ல இருந்து முக்கியமான எல்லாமே அடி வாங்கி வீழ்ந்துச்சு. அது குறித்து வாயே திறக்கல. இவங்க என்ன சொன்னாங்கன்னா, ஒரு பைலட் விழுந்துட்டாரு, நாங்க காப்பாத்த வந்தோம். நீங்க அவ்வளவு நல்லவங்களா? அதெல்லாம் பொய், சுத்த பொய் அப்படிங்கிறது. பிராக்டிகலா யோசிச்சு பாருங்க, ஒரு பைலட்டுக்காக நீ இவ்வளவு பெரிய ஆபரேஷன்ஸ் நடத்துவியா? அப்படி ஒரு பைலட் அங்க விழுந்திருக்கிறான் அப்படின்னா அந்த பைலட்டுக்கு ஏதோ முக்கியமான விஷயம் தெரியும், ஏதோ ஒரு ஆபரேஷன்ஸ் தெரியும். என்ன பயந்துட்டாங்க அப்படின்னா, இவனை அப்படியே தொக்கா பிடிச்சிட்டு போய் உட்கார வச்சு ஏதாவது சகஜ வாங்கி வீடியோவா அவனையே பேச வச்சிட்டாங்கன்னு வச்சுங்களேன், ஈரானு அமெரிக்காவுக்கு பெரிய அவமானமா போயிடும். ஸோ அதனால இவங்க என்ன பண்றாங்க அப்படின்னா, அவனை ஒருத்தனை எப்படியாவது தேடி கண்டுபிடிச்சு தூக்கிடணும் அப்படிங்கிறதுக்காக பல முயற்சிகளை பண்றாங்க. அங்கிருந்த பழங்குடியின மக்களே அடிச்சு இந்த விமானத்தை நொறுக்குனாங்க. ஸோ அப்போ இந்த விமானம் கிட்டத்தட்ட என்ன சொல்றாங்க அப்படின்னா, 44 ஏர்கிராஃப்ட்ஸை அமெரிக்கா இழந்திருக்கு அப்படிங்கிறாங்க. அமெரிக்காவினுடைய வரலாற்றில் இது போன்ற ஒரு ஆளில்லா விமானம் உட்பட எல்லாமே, ட்ரோன்ஸ்ல இருந்து எல்லாமே சொல்றாங்க. F-15E அது 4 ஃப்ளைட் விழுந்திருக்கு. F-35 லைட்ரு 5th ஜெனரேஷன் ஸ்டீல்த் ஃப்ளைட்ஸ் அதுவும் விழுந்திருக்கு. 2 C-132S விழுந்திருக்கு, சுட்டிருக்காங்க. E-35 2 முடிஞ்சிருச்சு. A-105 2, அதாவது இந்த
அந்த ஏர்பான் ஒட்டுமொத்தமாக நம்ம சொல்லுவோம் இல்லையா, அந்த வார்னிங் கண்ட்ரோல் சிஸ்டம் எல்லாமே இருந்த ஒன்று. அது இது இல்லாம 8 ஏரியல் ரீஃபியூவலர்ஸ் KC-135S, இது வந்து எண்ணெய் நிரப்பக்கூடிய. இது சவுதியில நின்றுட்டு இருக்கும்போது 5 எண்ணத்தை அடிச்சாங்க. அதனோட சேர்த்து மொத்தமா 8 போயிருக்கு போல இருக்கு. இது இல்லாம சினாக்னு ஒன்று போயிருக்கு. இது இல்லாம MH-6 அப்படிங்கக்கூடிய லைட் பேர்ட்ஸ் 4 சுட்டு வீழ்த்திருக்காங்க. இது இல்லாம 17 MQ-9 ரீப்பர் ட்ரோன்ஸ். நம்ம இப்போ கியூபா மாதிரியான நாடுகள் மேல உழவு பார்க்கறதுக்காக சமீபத்தில் 2 நாள்ல இவங்க அனுப்பியிருக்காங்க பார்த்தீங்களா. அதை விட அட்வான்ஸ்டான ரீப்பர் ட்ரோன்ஸ் இதெல்லாம் எக்கச்சக்கமான காஸ்ட் ஆகுது. இப்போ இது எல்லாத்தையும் அடிச்சு நொறுக்கி 44. இது எல்லாத்துக்கும் காரணமே இந்த மேன்பேர்ட்ஸ் தான். இந்த மேன்பேர்ட்ஸை இவங்க கொண்டு வந்து துருக்மெனிஸ்தான் வழியா கொடுக்கறதுக்காக ஒரு வேலை நடந்துட்டு இருக்கு. துருக்மெனிஸ்தான் அப்படிங்கிறது நம்ம கவனிக்கப்படாத ஒரு நாடா இருக்கும். ஆனா ஈரானுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடியது. ஆமா, ஈரானுடைய ஒட்டி இருக்கு. இவங்க 2 பேருமே இந்த காஸ்பியன் சி கடல் பகுதியை வந்து பகிர்ந்துக்கக்கூடிய ஆட்கள். பல நாடுகள் பகிர்ந்துக்கிறாங்க. இது 2 நாடுகளும் பகிர்ந்துருக்காங்க. அதாவது நம்ம கடல்னா எல்லையோரத்தில் இருக்கக்கூடிய கடல் தான் நமக்கு தெரியும். ஆனா ஒரு நாட்டுக்குள்ள ஒரு கண்டத்துக்குள்ள இருக்கக்கூடிய கடல் அப்படிங்கிறது இந்த காஸ்பியன் சி தான். இந்த காஸ்பியன் சி எல்லைகளை பகிர்ந்துக்கக்கூடிய ஒரு முக்கியமான தேசங்கள்ல ஈரானும் துருக்மெனிஸ்தானும் இருக்காங்க. துருக்மெனிஸ்தானுக்கு ஏற்கனவே சீனாவோடு பல ஒப்பந்தங்கள் இருக்கு. சீனாவினுடைய பட்டுப்பாதைன்னு சொல்லக்கூடிய சில்க் ரூட், நியூ சில்க் ரூட், பெல்ட் அண்ட் ரோட் இனிஷியேட்டிவ்ஸ்ல நிறைய கையெழுத்து போட்டிருக்காங்க. அந்த கையெழுத்தின் அடிப்படையில் பார்த்தீங்க அப்படின்னா இவங்க ஆயுதங்களை கொடுக்கலாம், விற்கலாம், என்ன வேணாலும் பண்ணிக்கலாம். இவன் என்ன சொல்லுவான், நான் வந்து துருக்மெனிஸ்தானுக்கு ஏற்கனவே அவங்க வந்து இந்த ஏவுகணைகளை துர்க்மெனிஸ்தானுக்கு கொடுத்துட்டு இருக்காங்கன்னு ஒரு தகவல் இருக்கு. ஆமா ஆமா ஆமா, ஈரானுக்காக இல்ல, அந்த நாட்டுக்கே கொடுத்துட்டு இருக்காங்க நிறைய. அவங்க எப்படின்னா இவங்க தயாரிக்கக்கூடிய ஒரு பொருள் இருக்கும். இவங்க தயாரிக்கக்கூடிய மேன்பேர்ட்ஸை வந்து இவங்க யூஸ் பண்ணுவாங்க. இது இல்லாம சேல்ஸுக்குன்னு சில வெரைட்டி வச்சிருப்பாங்க. இப்போ துருக்மெனிஸ்தானுக்கோ உஸ்பெகிஸ்தானுக்கு இது மாதிரியான நாடுகளுக்கு இவங்க கொடுக்கறது அப்படிங்கிறது QW2 QW18 மாடல்ஸ். இது எல்லாமே வந்து அந்த துருக்மெனிஸ்தானுக்கு இவங்க கொடுக்குறாங்க. முழுக்க இதுல என்ன நடக்குது அப்படின்னா எல்லையோர பார்டர்களை வந்து சில நேரங்களில் சேட்டலைட் மூலியமாக அமெரிக்காலாம் வாட்ச் பண்ணிட்டு இருக்கோம். அந்த மாதிரியான நேரத்தில் கடல் வழியாகவும் காஸ்பியன் கடல் வழியாகவும் கடத்தி கொண்டு வரப்பட்டு விற்கப்படுது அப்படிங்கிறாங்க. அரசே என்ன பண்ணுது அப்படின்னா அமெரிக்காவுக்கு தெரிஞ்சிடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக சேட்டலைட் இமேஜிங் எல்லாம் தூக்கி கண்ணில் மண்ணை தூக்கிட்டு இரவு நேரங்களில் இது மாதிரியான மேன்பேர்ட்ஸை கொண்டு வந்து இறக்குறாங்க. இது முதல் கன்சைன்மெண்ட் தான். இது மாதிரி எக்கச்சக்கமான கன்சைன்மெண்ட் போயிட்டே இருக்கு. இதுல இடையில ஒரு 2-3 நாளைக்கு முன்னாடி பாத்தீங்க அப்படின்னா யாராவது ஈரானுக்கு ஆயுதங்கள் கொடுத்தால் அந்த நாட்டின் மீது 50% நாங்க வரி விதிப்போம் அப்படின்னு ட்ரம்ப் சொன்னாரு. அது வந்து இதுதான் முக்கியமான காரணம். 2வது இப்போ முந்தானத்து ஒரு ஸ்டேட்மெண்ட் விட்டார். என்ன ஸ்டேட்மெண்ட் அப்படின்னா, நான் வந்து சீனா கிட்ட பேசிட்டு இருக்கேன், சீனா வந்து அவங்களுக்கு ஆயுதம் தரமாட்டாங்க அப்படின்னு சொன்னாரு. அதுவும் இதை மையமாக வச்சுதான். ஆனா சீனா அதை மறுத்து இருக்கிறது. ஆமா, சீனா அதை மறுத்து இருக்கு. சீனா வந்து ஈரான் விவகாரத்தில் மிக தெளிவாக இருக்கிறாங்க. நம்ம ஏற்கனவே ஒரு வீடியோவே பேசணும், சீனாவினுடைய டிஃபென்ஸ் மினிஸ்டர் என்ன பேசினாரு அப்படிங்கறது. அவர் ரொம்ப தெளிவா சொல்லிட்டாரு, ஸ்ட்ரெயிட் ஆஃப் ஹார்முஸ் ஈரானுக்கு தான், அதன் வழியாக கடல் போக்குவரத்து நடக்கும், எங்க கப்பல் போயிட்டு வந்துகிட்டு இருக்கோம், அதெல்லாம் எந்த மாற்று கருத்தும் கிடையாது. அது மட்டும் இல்லாம அந்த வழியா வரக்கூடிய கப்பல்களுக்கு வாங்கக்கூடிய டோல் கட்டாயம் ஒன்று சீன கரன்சியா இருக்கும், இல்லை ஈரான் கரன்சியா இருக்கும். இது 2 இல்லைன்னா கிரிப்டோ கரன்சியில் வாங்குவோம். இந்த கிரிப்டோ கரன்சியில் வாங்குவோம் இப்படிங்கிறத அவர் ரொம்ப தெளிவாக சொன்னாங்க. ஸோ அப்போ சீனாவினுடைய நிலைப்பாடு அப்படிங்கிறது இது ரொம்ப தெளிவாக இருக்கு. சீனா ஆயுதங்கள் கொடுத்துக்கிட்டு தான் இருக்கு. சீனா ஆயுதங்கள் கொடுக்காம இந்த யுத்தத்தை நடத்தவே முடியாது அப்படிங்கிற சூழல் வந்துருச்சு. நிச்சயமா இல்லை, இதுல பயிற்சி அளிக்கப்பட்ட சிறப்பு படையை வந்து ஈரான் தயார் செய்து கொண்டிருப்பதாக தகவலும் இருக்கு. ஒரு 10 லட்சம் படை வீரர்கள் அப்படிங்கிற ஒரு கணக்கை சொல்றாங்க. அது எந்த அளவுக்கு உண்மை அப்படிங்கிறது இல்லை. இது மாதிரியான சூழலை என்ன பண்ணுவாங்க அப்படின்னா மக்கள் படையை உருவாக்குவாங்க. மக்கள் படை அப்படிங்கிறது எல்லையோர படைகள், அரசுகிட்ட வந்து IRGC இருக்கும், இது இல்லாமல் இராணுவம் இருக்கும். இது 2ம் இல்லாமல் அவசரகால உதவிக்காக ஒரு 10 லட்சம் பேர் ரெடி பண்ணுவாங்க. இவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, இன்னைக்கு IRGCயில் இருக்கக்கூடிய சப்ளை யூனிட், ஃப்ரண்ட் லைனுக்கு வராத சப்ளை யூனிட்ஸ்ல இருக்கக்கூடியவங்க, இவங்களெல்லாம் ஃப்ரண்ட் லைன்ல வர வச்சுட்டு சப்ளை யூனிட்ஸ்க்கு இவங்கள மாதிரி ஆட்களை கொண்டு வந்து போடுவாங்க. மேனுஃபேக்சரிங், சப்ளை யூனிட்ஸு, மெடிக்கல்ஸு, இது மாதிரி இடங்கள்ல இவங்களை கொண்டு வந்து போட்டுட்டு ஏற்கனவே ராணுவத்தில் இது மாதிரியான வேலைகளை பார்த்துட்டு இருந்த எல்லாத்தையும் ஹார்ட் கோர் சோல்ஜர்ஸாக மாற்றி முன்னாடி லைனுக்கு கொண்டு வருவாங்க. அதனால வந்து நாடு வந்து ரொம்ப எமர்ஜென்சியான சூழல் இருக்கு. அமெரிக்காவினுடைய தாக்குதல் எப்போ வேணாலும் நடக்கலாம். இப்போ ஏற்கனவே நம்ம பேசினதான், ஈரானினுடைய ஸ்பீக்கரே வெளிப்படையாக சொல்லியிருக்கிறார், இவங்க வந்து அடுத்த யுத்தத்துக்கு தயார்படுத்துறாங்க அப்படிங்கிற. அதனால வந்து இவங்களும் தயாராகிறாங்க, இவங்களும் 10 லட்சம் பேர்த்த ட்ரைனிங் கொடுக்குறாங்க. கட்டாயம் இந்த யுத்தம் திரும்பவும் துவங்கும் பட்சத்தில் ஏற்கனவே நம்ம ஒரு 30 நாள் பார்த்தோம் பார்த்தீங்களா, அதை விட பயங்கர மோசமாக இருக்கும். ஏன்னா அமெரிக்காவும் தயார் நிலையில் தான் வருவான். அவனு ஒன்றும் சாதாரண நாள் கிடையாதுல்ல. இல்லை, இன்னொன்று இதில் வந்து ஈரானில் இருக்கக்கூடிய பழங்குடி மக்களையும் நம்ம வந்து இதில் இணைச்சு பார்க்க வேண்டிய இருக்கு.
அவங்க வந்து இதுல பயிற்சி பெற்றவங்களா இருப்பாங்க போல் இருக்கு. இல்ல அவங்களுக்கு ஆயுதங்கள் கையாளுறது ஏற்கனவே தெரிஞ்சிருக்கு. ஸோ அதனால வந்து கட்டாயம் அந்த மக்களையும் அவங்க பயன்படுத்துவாங்க. குறிப்பாக ஈரானினுடைய கடல் பகுதியில வந்து தான் இறங்க முடியும். அவங்க வந்து தீவுகள்ல இறங்குறது நிறைய சிக்கல் இருக்கு. 2-3 தீவு இருக்கு. ஸோ தீவுகள்ல இறங்குறதுல சிக்கல் இருக்கும். கடல் பகுதியில வந்து இறங்கினாலும் அமெரிக்காவுக்கு இது ஒரு மிகப்பெரிய பாதிப்புன்னு தான் சொல்றாங்க. ஏன்னா ஈரானினுடைய புவியியல் அமைப்பே வந்து வெளியே இருந்து படைகள் உள்ள வர்றதுக்கு லேண்ட் ஆப்ரேஷன்ஸ் பண்றதுக்கு ரொம்ப டஃப்பான இடம் அப்படிங்கிறாங்க. அந்த புவியியல் அமைப்பு எப்படி இருக்கு, எப்படி வந்து இராணுவத்தை உள்ள கொண்டு வருது அப்படிங்கிறது குறித்தெல்லாம் அமெரிக்கா வந்து யோசிச்சிருப்பாங்க. இந்த சண்டை நடந்துச்சு திரும்ப துவங்குச்சு அப்படின்னா இன்னும் மோசமானதாக இருக்கும். ரொம்ப 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 ஆக்ரோஷமான சண்டை நடக்கும். இல்லை, இதில் ஐரோப்பிய நாடுகளுடைய அழுத்தம் இனி எப்படி இருக்க போகிறது அப்படிங்கிறதெல்லாம் நம்ம பொறுத்து பார்த்து இருக்க வேண்டியது இருக்குது. ஏன்னா அவங்களும் கொஞ்சம் சலிச்சு போயிருப்பாங்க போல் இருக்கு. பிரான்ஸு, இங்கிலாந்து எல்லாமே ஒரு கூட்டு நடவடிக்கை எடுக்க போகிறதாக. பெட்ரோல் டீசல் கிடையாது அவங்களுக்கு. ஏற்கனவே 2022 எப்போ ரஷ்யா வந்து யுக்ரைனின் மீதான யுத்தத்தை துவங்கினாங்களோ அவங்களுடைய LNG LPG ரஷ்யாவிலிருந்து வந்துட்டு இருந்தது எல்லாமே தடைபட்டுருச்சு. ஏன்னா ரஷ்யா மேலே இவங்க சாங்ஷன் கொண்டு வந்தாங்க. அமெரிக்கா தான் தடைகளை கொண்டு வந்துச்சு. இப்போ ஒரு மாதம் சாங்ஷன் லிஃப்ட் பண்ணிட்டு நேற்றுக்கு திருப்பி சாங்ஷன் போட்டார். பிரச்சனை எங்கே வருது அப்படின்னா அந்த மக்கள் ஏற்கனவே கேஸ் விலை அதிகமாயிட்டு இருக்கு. இது இல்லாமல் அமெரிக்காவிலையும் கேஸ் விலை அதிகமாயிட்டு. ஆமாம், இவ்வளோ சிக்கல்கள் ஓடிக்கிட்டு இருக்கும்போது அமெரிக்க மக்கள்னால ஒன்றும் பண்ண முடியாது. பைத்தியாரண்ட மாட்டிக்கிட்டாங்க. ஸோ ஐரோப்பிய நாடுகள் குறிப்பாக பிரான்ஸ், ஸ்பெயின்லாம் ரொம்ப தைரியமாக இருக்காங்க. அவங்க போய் சீனாவினுடைய முக்கியமான அதிகாரிகளை பார்த்துட்டு வர்றாங்க. துருக்கி நேரடியாக சீனாவோடு கூட பேசிட்டு இருக்காங்க. ஸ்பெயின் எல்லாருமே பேச்சுவார்த்தை, ஜெர்மனியும் பேச்சுவார்த்தை தான் இருக்கிறாங்க. ஸோ அதனால வந்து இந்த யுத்தத்தை திரும்பவும் ட்ரம்ப் துவங்கினால் கட்டாயம் நேட்டோ சிதறடிக்கப்படும். எந்த நோக்கத்துக்காக இவங்க நேட்டோ உருவாக்குனாங்க? சோவியத் ரஷ்யாவை வீழ்த்தணும் அப்படிங்கிறதுக்காக இவங்க நேட்டோ உருவாக்குறாங்க. சோவியத் ரஷ்யா வார்ஷா பேக்டை உருவாக்குது. 90களுக்கு பிறகு சோவியத் ரஷ்யாவினுடைய வீழ்ச்சிக்கு பிறகு வார்ஷா பேக்ட் அப்படிங்கிறது இல்லாமல் ஆக்கப்பட்டுருச்சு. அது அதுவா எண்ட் ஆயிடுச்சு. ஆனா நேட்டோ இன்னைக்கு வரைக்கும் பலமா இருக்கு. இந்த நேட்டோ மையமா செயல்படுறது அமெரிக்கா. இன்னைக்கு அமெரிக்கா இதுல இருந்து வெளியே வருது, இல்ல அமெரிக்கா தனித்து விடப்படுது அப்படின்னா அதுக்கப்புறம் நேட்டோ அப்படிங்கிற ஃபோர்ஸே இல்லை. நேட்டோங்கிற ஃபோர்ஸ் இல்லை அப்படிங்கும்போது ஒட்டுமொத்தமாக உலகத்துல வந்து பாத்தீங்கன்னா சீனா ரஷ்யா அப்படிங்கக்கூடிய இந்த கூட்டு சக்தி அப்படிங்கிறது ஐரோப்பிய அமெரிக்க நாடுகளுக்கு ஒரு பெரிய சேலஞ்சா போய் நிற்பாங்க. அதனால வந்து இந்த யுத்தம் அப்படிங்கிறது வந்து மொத்தமாகவே ஜியோ பொலிட்டிக்கலா ஒரு பெரிய மாற்றத்தை நிகழ்த்திட்டு இருக்கு. நீங்க சொன்ன மாதிரி ஐரோப்பிய நாடுகள் சப்போர்ட் பண்ண மாட்டாங்க. ட்ரம்ப் மாதிரியான ஒருத்தர் மேல இருக்கக்கூடிய நம்பிக்கையே இல்லாம இருக்காங்க. பிரேசில் தலைவரே பேசுறாருல, என்ன காலையில் ஒன்று பேசுறான், சாயங்காலம் ஒன்று பேசுறான். இப்ப நீங்கள் நானுமே எவ்வளோ வீடியோ பேசுறோம், நமக்கே டயர்டா இருக்கு. என்னடா நேத்து ஒன்று பேசுற, இன்னைக்கு ஒன்று பேசுற, நாளைக்கு ஒன்று பேசுவேன், இப்படியே மாத்தி நேத்து எதையோ ஒன்று பேசிட்டே இருந்தா இப்ப என்னதான் முடிவு இதுக்கு? இப்ப இவ்வளவு தூரம் பேச்சு நடந்துட்டு இருக்கு, பேச்சுவார்த்தை போயிட்டு இருக்கு. துருக்கியும் பாகிஸ்தானும் அவ்வளவு தூரம் உட்காந்து வேலை பார்த்துட்டு இருக்காங்க. 3 நாளைக்கு முன்னாடி பாகிஸ்தானுடைய ஆர்மி ஜெனரல் வந்து ஈரானுடைய வெளியுறவுத்துறை அமைச்சர் பார்க்கிறாரு. எல்லா பேச்சுவார்த்தை நடந்துட்டு இருக்கு. இவ்வளவு பேச்சுவார்த்தை நடந்துட்டு இருக்கும்போது நீ எதுக்கு ஆயுதத்தை கொண்டு கூச்சிட்டு இருக்க? திடீர்னு மாத்தி பேசுவாரு. இங்க ஒரு இணக்கமான சூழல் உருவாயிட்டு போது எதுவும் சம்பந்தம் இல்லாம இன்னொரு விஷயம். இதுக்கு அடிப்படையில காரணம் என்ன அப்படிங்கிறாங்க அப்படின்னா, ஈரான் யுத்தத்தில் ஒரு சமரச பேச்சுவார்த்தைக்கு போகக்கூடிய நபர்கள் யார் இதை சமரச பேச்சுவார்த்தையில் ஈடுபடுகிறார்கள் பார்த்தீங்க அப்படின்னா, ட்ரம்பினுடைய மருமகனும் ட்ரம்பினுடைய நண்பரும் விட்காஃப், இவங்க 2 பேரும் தான் போய் உட்கார்றாங்க. இவங்க 2 பேருமே யூதர்கள். இவங்க 2 பேருமே நெத்தன்யாவோடு மிக நெருக்கமானவர்கள். நீங்க பாகிஸ்தான் இஸ்தான்புல் இஸ்லாமாபாத்ல நடந்த பேச்சுவார்த்தை இருக்கு பாத்தீங்களா? இந்த பேச்சுவார்த்தையில 18 முறை அந்த பேச்சுவார்த்தையின் போது எழுந்து வெளியே போய் ட்ரம்பினுடைய மருமகனும் சரி, ட்ரம்பினுடைய நண்பரும் சரி, 2 பேருமே போன் பண்ணி பேசியிருக்கிறாங்க. யாருக்கு பேசியிருக்கிறாங்க? நெத்தன்யாவுக்கு தான். ஏன்னா அந்த பேச்சுவார்த்தைகள் நடந்து கொண்டிருக்கும் போது இவங்களுடைய ட்விஸ்ட் வேற மாதிரி மாறிட்டே இருக்கு. அடிப்படையில் ஈரான் எந்த முடிவுக்கு வர்றாங்க அப்படின்னா, சரி ஓகே யுரேனியத்தை கொடுத்துடலாம் அப்படிங்கிறாங்க. சைனா கூட சொன்னாங்க நேற்றுக்கு, நாங்க வாங்கிக்கிறோம் யுரேனியத்தை அப்படின்னா. ரஷ்யா நாங்க வாங்கிக்கிறோம் யுரேனியத்தை, நீங்களாம் வாங்கக்கூடாது அப்படிங்கிறது அமெரிக்கா. ஸோ அப்போ யுரேனியத்தை கையெழுப்பு செய்வதற்கு ஈரான் தயாராக இருக்கிறது. அப்ப இந்த யுத்தமே நிறுத்தணுமா இல்லையா? ஆனா திடீர்னு இன்னொரு பல்ட்டி அடிக்குது அமெரிக்கா. இந்த பேச்சுவார்த்தையில பாத்தீங்க அப்படின்னா 21 மணி நேர பேச்சுவார்த்தையில சுமூகமான முடிவு எட்டக்கூடிய நேரத்தில் ஃபோன் கால்லாம் பேசி முடிச்சு வந்ததுக்கு அப்புறம் நீங்க நியூக்ளியர் பவர் பிளான்ட் கூட வச்சிருக்கக்கூடாது அப்படிங்கிறாங்க. உங்கள்ட்ட அணு சக்தியே இருக்கக்கூடாது. சொல்றது யாரு? அமெரிக்கா. ஒன்று இல்லாம இருக்கா? நீ வச்சிருக்கல, இஸ்ரேல் வச்சிருக்கு, அன்னைக்கா கேள்வி கேட்குறீங்களா? இந்தியா வச்சிருக்கு, பாகிஸ்தான் வச்சிருக்கு, ரஷ்யா வச்சிருக்கு, பிரான்ஸ் வச்சிருக்கு. இவ்வளவு நாடுகள்
நியூக்ளியர் பயன்படுத்தி அவங்க வந்து கரண்ட் தயாரிக்கிறாங்க, பல்வேறு வேலைகளை செய்யறாங்க, பீஸ்ஃபுல்லா பயன்படுத்துறாங்க. இப்ப இவ்வளவு நாடுகளுக்கு அனுமதி இருக்கும்போது ஏன் எனக்கு மட்டும் இல்ல? அப்ப நீ வந்து எதை சொன்னால் நான் கேட்க மாட்டேன், இந்த பேச்சுவார்த்தை தோல்வி அடையும் அப்படின்போ அதை நோக்கி நீ நகர்த்துற. அப்போ உனக்கு என்னமே பேச்சுவார்த்தை கிடையாது, உனக்கு என்னமே சண்டை தான். அதான். சோ அப்போ இஸ்ரேலினுடைய எண்ணம் சண்டை போடுறது, அமெரிக்காவினுடைய எண்ணம் பேச்சுவார்த்தைக்கு வர்றது. ஸோ காலங்காலமா பார்த்தீங்க அப்படின்னா கடந்த 40 ஆண்டுகளில் எல்லா காலத்திலையுமே, குறிப்பாக 1979 80களுக்கு பிறகு எந்தெந்த புது புது ஜனாதிபதி அமெரிக்காவுக்கு வர்றாங்களோ அவங்க எல்லாத்திட்டையும் போய் இஸ்ரேல் உட்கார்ந்து ஈரானை அடிக்கணும் அப்படின்னு சொல்லும். அதான் அது காலங்காலமாக சொல்லிட்டே இருக்கும். ஆனால் ஈரான் வந்து ஈரானை நோக்கி அமெரிக்கா சண்டைலாம் போடாது, சும்மா மிரட்டல் வேணா விட்டுக்கிட்டு இருக்கும். அந்த பேச்சுவார்த்தை இந்த பேச்சுவார்த்தை உன் மேலே சாங்ஷன்ஸ் கொண்டு வந்து பொருளாதார தடையை கொண்டு வந்து தடையெல்லாம் கொண்டு வந்தாங்க. இதுதான் பண்ணுவாங்களே தவிர நேரடியான தாக்குதலுக்கு போக மாட்டாங்க. நேரடியான தாக்குதலுக்கு போக வேண்டிய தேவை அமெரிக்காவுக்கு கிடையாது. இப்போ இருக்கக்கூடிய டிஃபென்ஸ் செக்ரட்டரியா இருக்கார் இல்லையா, இப்போ வார் செக்ரட்டரியா இருக்கார் இல்லையா பீட் ஹெய்த், அவரே வெளிப்படையா பேசியிருக்காரு ஈரானோடு சண்டை போட வேண்டிய தேவை அமெரிக்காவுக்கு கிடையாது அப்படின்னு தான் சொல்லியிருக்காரு. ஆனா இன்னைக்கு அந்த சண்டை நடக்குது, அந்த பேச்சுவார்த்தைக்கு ஒரு போக வேண்டிய நிலைமை வருது அப்படின்னா இப்ப ட்ரம்ப் மாதிரி ஒரு கிறுக்கன்ட்ட இந்த நாடு மாட்டிக்கிச்சு, இந்த நாட்டினுடைய ராணுவம் மாட்டிக்கிச்சு. நெத்தனியா மாதிரியான ஒரு ஆள் ட்ரம்ப்பை எப்படி பயன்படுத்தணுமோ அப்படி பயன்படுத்திக்கிறாங்க. இதுல எபிசன் ஃபைல்ஸ் ஒரு முக்கியமான ரோலை பிளே பண்ணுது அப்படிங்கிறாங்க. ஸோ அப்போ இந்த யுத்தத்தை இஸ்ரேலுக்கு சாதகமாக இவங்க நடத்துறாங்க, வேற வழியே கிடையாது. ஈரான் என்ன நினைக்குது அப்படின்னா இந்த யுத்தத்துல நாம இவங்களுடைய அமைதி பேச்சுவார்த்தையை நம்ப முடியாது, அமெரிக்காவுக்கோ இஸ்ரேலுக்கோ அமைதி என்ற ஒரு முகம் கிடையவே கிடையாது. நீ ஆயுதம் வாங்கி யுத்தத்துக்கு தயாராகிட்டு இருக்க, நானும் ஆயுதம் வாங்கி தயாராவேன். எனக்கு சைனா எல்லா தகவலும் கொடுக்குறான், உளவு தகவல், எனக்கு ஆயுதம் கொடுக்குறான், நானும் தயாராகிறேன் அப்படிங்கிற பேரில் ரொம்ப தைரியமாக இந்த சண்டையை வந்து திருப்பி துவங்கினா மோசமாக அடிக்கிறதுக்காக ஈரானும் தயாராகி கொண்டிருக்குது. பொறுத்திருந்து பார்ப்போம். இன்னும் 2-3 நாட்களுக்குள்ள போர் குறித்தான முக்கியமான செய்தி வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. நிச்சயமா ஒரு பதட்டமான சூழலில் தான் நிகழ்வுகள் போய்கொண்டே இருக்கிறது. இது நடக்கக்கூடாது அப்படிங்கிறது தான் நம்முடைய எண்ணமாக இருக்கிறது. பார்ப்போம், பொறுத்திருந்து பார்க்கல என்ன நடக்கிறதுன்னு.